பிள்ளைக்கு காலகாலத்தில் கண்ணாலத்தை பண்ணாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? சின்னசாமி அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணான். 6 மாதத்தில் அவன் முழுகாமல் வந்து நிற்கிறான். அடுத்த 3 மாதத்தில் பேரன் வந்து அவன் மூஞ்சியில் ஒன்றுக்கு அடிப்பான். இதான்ப்பா எல்லாரும் பண்ணுறீங்க. என் பொண்ணு வேறப்பா. பார்த்தீங்களா எப்படி வர்றான்னு மட்டும் பாருங்க. ஆமா, சும்மா பேப்பரை வெட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு உனக்கு வேற வேலையே இல்லை. வள்ளி அதை காதில் மாட்டிக்கிட்டு பேசுமா. ஹலோ வலி நேஷனல் மீட்டிங் செலக்ட் ஆயிருக்கேம்மா. சென்னை போகணும். எப்போ போகணும் சார்? நெக்ஸ்ட் வீக் ரெடியா இரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏம்மா சொல்ற? உங்க அப்பாவுக்கு சொல்லு. இவ்வளோ நாளாக உள்ளூருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்த பரவாயில்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் மெட்ராஸுக்கெல்லாம்? அம்மா இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். எல்லாம் சரியாக வரும். வாங்கின பணத்துக்கே வட்டி கட்ட முடியலையே, இதுக்கு என்ன செய்ய போகிற? பொண்ணுக்கு கல்யாணம் செய்து விட்டுவிட்டு இருக்கிற நிலத்தை விற்று விளையாட்டு சேர்க்குற மெட்ராஸ் கூட்டு போகிறோன்னு ஏன் தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்க? இல்லைண்ணே, பொண்ணு அதான் ஆசைப்படுறா. சின்ன பொண்ணு அப்படி தான் ஆசைப்படும். நம்ம தான் புத்திமதி சொல்லணும். பக்கத்து ஊரில் ஒரு நல்ல பையன் இருக்கான். நான் போய் பார்த்து பேசி பெரியப்பா, இது வெறும் ஆசை மட்டும் இல்லை, என் லட்சியம். இங்க ஜெயிச்சு ஏஷியன் கேம்ஸ் போகணும். அங்கேயும் ஜெயிச்சிட்டா போதும், எல்லாமே நல்லபடியா உனக்கு நடக்கும். என்ன தெரியும்? பெரியவங்க சொல்றதை கேட்டு நடக்க மாட்டியா? அம்மா இல்லாத பொண்ணு கட்டி கொடுக்குற வரைக்கும் அவள் ஆசைப்படி இருந்துட்டு போட்டுமே. சரி, உங்கள் விருப்பம்.